அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல். கிழத்தல் என்றால் வெளிப்படையாக பேசுதல். தலைவி தன் நெஞ்சோடு வெளிப்படையாக பேசுகிறாள். இந்த அதிகாரம் முழுதும் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, இணைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து. ஓ நெஞ்சே, நீ நன்கு சிந்தித்து ஏதாலும் தீர்க்க இயலாத இந்த காம நோய்க்கு ஒரு மருந்து சொல்ல மாட்டாயா? ஓ மைண்ட், what you think and tell me a medicine to cure the love disease I have, which is not curable by anything else. என் துழிப்பா, ஏதும் தீர்க்காத காமநோய் போக்க மருந்து தான் நெஞ்சமே, உன்னிடம் நான் முழுதும் தஞ்சமே. ஏதும் தீர்க்காத காமநோய் போக்க மருந்து தான் நெஞ்சமே, உன்னிடம் நான் தஞ்சமே. இதற்கு கவிப்பேரரசு உரை. நெஞ்சே, எனக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது. தீர்க்கும் வழி எதுவென்று தெரியாத நோய். துன்பத்தின் வலி கொண்டு துழைக்கும் நோய். வந்த நோய் தீர்வதற்கு எந்த மருதாயினும் ஏதேனும் ஒன்று சொல். இந்த குரல்ல நெஞ்சோடு நம்ம பேசிப்போம். நம்ம மனசாட்சியோட பேசுறது அப்படிங்கறத அதான் சொல்லுவோம். பல நேரங்கள் மனசாட்சி நம்ம கிட்ட வந்து சொல்லும், காதுல சொல்லும், இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு காதுல சாத்தான் வந்து சொல்லும், இதை செய்யுன்னு. சில நேரங்கள் மனசாட்சி சொல்றதை கேட்போம், நல்லபடியா நடக்கும். பல நேரங்கள்ல சாத்தான் சொல்றதை கேட்போம், கெட்டபடியா முடியும். அப்படி மனசாட்சி நம்மிடம் பேசும். இங்க என்ன பண்றா தலைவி? வாய் விட்டு தன்னுடைய நெஞ்சத்துக்கிட்ட பேசுறா, தன்னுடைய மனசாட்சி கிட்ட, தன்னுடைய மைண்டு கிட்ட பேசுறா. என்ன பேசுறா அப்படின்னா, என் காதலன், என் தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், திரும்பி இன்னும் வரல. இது நம்ம நெஞ்சுக்கு தெரியாத மாதிரி. நெஞ்சுக்கு தெரியாதான் எனக்கு தெரியும். இருந்தாலும் இதை வாய் விட்டு தோழிகிட்டயோ மத்தவங்ககிட்டயோ சொல்றதுக்கு அவளுக்கு நாணம் தடுக்குது. அதனால் தன் நெஞ்சோடவே அவ பேசுறா. கிட்டத்தட்ட தனக்கு தானே பேசிக்கணும். என்ன அர்த்தங்க? பைத்தியம் ஆயிட்டான் அர்த்தம். அப்படி பேசுறா. என்ன பேசுறா? எனக்கு இந்த காம நோய் வாட்டுது. தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், நான் திரும்பி வரல. அவனுடைய பிரிவு எனக்கு மிகப்பெரிய துயரை கொடுக்குது, எனக்கு நோயை கொடுக்குது. என்னால சாப்பிட முடியல, என் கண்கள் அழகிழந்து போகுது, மலரை பார்த்து என் கண்கள் வெட்கப்படுது, தோள்கள் மெலிஞ்சு போச்சு, வளையல் எல்லாம் கலந்து விடுது. எனக்கு நோய் வந்து இந்த காம நோயினால மத்த நோயெல்லாம் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து எடை குறைஞ்சு போச்சு, எலும்புல சத்து குறைஞ்சு போச்சு, ரத்த சோகை ஏற்பட்டுச்சு, எனக்கு ஒரு உற்சாகமே இல்லை, எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மனம் ரொம்ப ஒரு டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ்நிலைக்கு போயிடுச்சு. அதனால என் காம நோய் தீர்ந்தால் இதெல்லாம் தீர்ந்து போயிடும். இதுக்கெல்லாம் மருந்து தர்றாங்க, அது எப்படி தீரும்? ஏன்னா மூல நோய் காம நோய், இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு எப்படி தீரும்? தீர முடியாது. அதனால என்னுடைய காம நோய் தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சு சொல்ல நெஞ்சே. என் தலைவன் வர வரைக்கும் அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து என்னுடைய காம நோயை போக்கிக்கிறேன். அதனால என்னுடைய பிறநோய்களும் போகும். நான் ஒரு நல்ல உடல் நலத்துடன் இருக்க முடியும், மனநலத்துடன் இருக்க முடியும் அப்படின்னு நெஞ்ச பார்த்து தனக்கு தானே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் தலைவி இருக்கிறாள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதற்கு ஒரு பாடல். ஒரு மடமாது உருகுகின்றாலே உனக்கா புரியவில்லை, இது சோதனையா நெஞ்சின் வேதனையாவும் துணையேன் கிடைக்கவில்லை, உன் துணையேன் கிடைக்கவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை என்று கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலாவும் பி பி ஸ்ரீனிவாசும் இணைந்து பாடலும் ஒன்று உண்டு. பி சுசீலா தனியாக பாடுவது போல ஒரு பாடலும் உண்டு. கேட்டு பாருங்க. அந்த தலைவியினுடைய பிரிவை, தலைவனை மறக்க முடியாமல் அவள் எப்படி கொடுமைப்படுகிறாள், துன்பப்படுகிறாள் என்பதை இந்த பாடல் மிக அழகாக உணர்த்தி இருக்கும். அதையேதான் வள்ளுவரும் இங்கே உணர்த்துகிறார், அல்லது வள்ளுவர் உணர்த்தியதை கண்ணதாசன் உணர்த்தினார். நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, இணைத்தொன்றும் எவ்வ நோய் நீ தீர்க்கும் மருந்து. எவ்வ நோய்னா எதனாலும் தீர்க்க முடியாத ஒரு கிரானிக் டிசீஸ் அப்படின்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நோய். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரலை அப்படியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வாகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.